ஆமாட்டுமா இது வேற உள்ள போய் தூங்கினானா ஏது கூட வர மாட்டான் வெளியோ ஏது விட்டு வரதானே அப்படியே நாட்டு மக்கள் அனைவருமே என்னை பார்த்து கேவலமா பேசுங்கிறாங்க உன்னை பார்த்தா ஆமா யாருமா பேசுறது பொம்பளைங்க எல்லாரும் என்ன தேவடின்னு சொல்லி கேக்குறேன் பொம்பளைங்க எல்லாரும் என்ன தேவடியான்னு கேக்குறாங்க யாருமா கேக்குது எல்லாரும் கேக்குறாங்க அவங்களுடைய வாயை அடைக்கணும் என் அப்பைய பத்தி தெரியுமா பத்தினி அக்பார் பத்தினி முத்துமீனா அவதான் அவளை பார்த்து தேவடியா அப்படின்னு கேட்டுக்கிறியே நியாயமா வேற எதுனா கேட்டுக்கிறா கூட பரவாயில்ல தேவடியா பேங்க் மேல ஏறினா மைக் வச்சு கத்துரு அப்படின்னு கேட்டுக்கிற நியாயமா அவர்களுடைய நாவை அடக்க வேண்டும் என்றார் இந்த நாட்டுக்கே நான் மகாராணியாக வேண்டும் அதனால இந்த நாடு நகர் மாத்திரமே உப்பு சட்டி வரவோடு என் பேர் கேது இந்த நாடு நகர் உப்பு சட்டி எல்லாத்துக்கும் பேர் மேல எழுதினா நாட்டு அனைவருமே என்னை பார்த்து கேவலமாக பேச மாட்டாங்க முக்கியமா தேவடியா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா ஏய் சொல்லுமா என்ன பண்ணுகிற உலகே வந்திருப்பா நான் கேட்டுக்கிற ஓடுறீங்க அப்படியே பார்த்து அப்பா இவன் ராமட்டியா சொல்றான் அவன் வயித்து பக்கம் மூஞ்சாச்சாங்க டேய் என்ன நந்தனுக்கு என்ன பண்ணுகிற ஏய் அப்படியே பார்த்து இந்த கிராமத்துல என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க தேவடியா அப்படின்னு கேட்டாங்க அதனால நாடு நகர உப்பு செட்டி உன் செட்டியா மொத்தம் பேர் மேல ஏதனை இப்போ பத்திரம் வருப்பேன் அது தெரிஞ்சு கத்தானே போ தொடப்பு கட்டுக்கிறது வேணுமா குட்டுக்கிட்டு ஒரு டேபிள் அதுல 10 போட்டு அவரே வச்சுக்கிறாரு டேபிள் கேக்குறது எப்படியா அம்மா முட்டி போட சொன்ன அவனே இப்பதான் என்ன உனக்கு முட்டி போடணுமா அந்த வேலை செய்யறவனா உனக்கெல்லாம் போய் முட்டி போட இல்ல அந்த வேலை செய்யறவளான்னு கேக்குறேன் கோயில் முட்டி போடுற கொஞ்சம் நீ எட்டு நில்லு கொஞ்சம் கொஞ்சம் இதுக்கு என்னடா முதுவல ஒரு வேப்பில என்ன பத்தாடு அப்படியாடா ரெண்டு அடி மேலகிற இன்னைக்கு எழுதுறா ஒரு பட்டத்துல எழுத வேண்டும் என்றால் முதல்ல பிள்ளையார் துணை போடணும் போடு போடு ஏமா சொல்லுமா இப்ப பிள்ளையார் துணை போடு பிள்ளையார் துணை போடுற பிள்ளையார் துணு உங்க ஆத்தா மாரியா தாள் துணி என்ன சொல்லிப்பா பிள்ளையார் துணை போடு ஏமா இருமா முட்டுதா பேரு இல்லமா பேனா முட்டு எழுது இந்த நாடு நகர பத்திரமே நான் கண்ணு கூசில உள்ள போடுதுடா வெளிய காட்டி வந்துறேன் இந்த நாடு நகர பத்திரமே உப்பு சட்டி வரடியா பொறுமையா சொல்றீங்க ஆளறாங்க எப்படி எழுதிட்ட இந்த நாடு நகரம் லோப்ரா ஒண்ணா சொல்லு பா அப்படியே இந்த நாடு நகரம் சொல்லுமா கண்ணு கூசில போகாஸ்ல இந்த பவர் அடிக்குது கண்ணுக்கு இந்த நாடு நகர மத்தனையுமே உப்பு சட்டி வரவோ இந்த நாடு நகர வாய்ப்பில்ல இந்த நாடு என்னடா உனக்கு கேக்குறா இந்த நாடு நகர மத்தனையுமே உப்பு சட்டி ஏதுரா இந்த நாடு நகர மத்தனையுமே சாம்பார் சாப்பிட்டாங்க ஒரு வாசனை வந்து நீங்க என்னடா ஆச்சு செல்லம் தேடி போச்சுடியா ஏமா எழுதிட்ட கையாத்து போடு மொத்த எழுதிட்டா எவ்வளவு வேக எழுதி வச்சுக்கிறா எங்க போறது என் தலைமால போடு அடியில போடு வச்சுக்கிறா ராகராம் கண்டு வரப்போது இட்லி பாஸ்ல வர ஆறி போகுது அது நாய் மோந்து போட்டுக்கிறீ இப்போ ஏமா எங்க வைக்கணும் சொல்லு வச்சு அம்மா பீரோல வைடா செல்லும் உங்க அம்மா இல்லையா
ஏமா அது ரொம்ப திரும்பி போயிருக்க உண்டில வைக்கிற சொல்லு போ வை போ என் பேர் வளர்த்தா வை மேலே கீவா உனக்கு எங்க எட்டு தாங்க வை அம்மா அங்கே வச்சுவா எப்ப தரப்பந்தான் பாக்குறேன் என்னங்க இன்று முதல் இந்த நாட்டுக்கே மன்னவர் நீங்கள் மகாராணி நான் அல்லவா இப்பராவன் கூட போயிட்டு வந்து நாட்டு மக்கள் அதே நம்மளை பார்த்து கேவலமா பேசுவாங்க இந்நாட்டு மகாராணி மன்னவர் பாத்தியா சல்லாபத்துல இருக்கின்றார்கள் என்று. உள்ள போ வந்து சார் போ சரியா போ போ வரே போ என்னுடைய கணவரிட்டார்படி இந்த நாள் நகரம் திரும்பி உட்கார்ந்து மறுபடியும் எடுத்து வாங்கி வந்துவிட்டேன் என்னுடைய கணவரிடத்திலே சென்று உரைக்க வேண்டும் அத்தா மாமா அடா அடா உன் முகத்தை பார்த்தா எவ்வளவு பிரகாசமா என்னடி பண்ண இருச்சங்க அடி பாவி 2 பல்லு கட்டினா 2 ஏக்கரை களை வெட்டலாம் தெரியும் உனக்கு ஐயா செல்லம் நீங்கள் உரைத்தார்படி இந்த நாடு நகரம் திரும்பி உப்பு சட்டி மறுபடியும் எழுதி வாங்கி வந்து விட்டேன் அப்படியா இன்று முதல் இந்த நாட்டுக்கு மன்னவர் நீங்கள் மகாராணி நான் இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு தப்பு இருக்கு தெரியுமா அப்படியா செலவுட்டி மாமா இந்த மன மகிழ்ச்சி நம்ம கொண்டாட வேணாண்டி ஆமாங்க எப்படி தெரியுமா எப்படி அத்தா செலவுட்டி மாமா நிலவு நம்மை எட்டி பார்க்கும் எப்படா திறக்கூடும் உன்னை நானு ஏய் ஒரு ஆம்பளைங்க குத்துக்கலாட்ட நிக்கிறேன் கண்ணு தெரியல அவள் யார் தெரியுமா யாரு என்னுடைய யாரு காதலி அபி ஆ. அவளை எப்படி எல்லாம் மீது டேய் டேய் சும்மா சும்மா நடிக்காத என்னங்க நடிக்காத நீங்க யாருன்றத உண்மையை சொல்லுங்க அவங்கிட்ட ஏய் உனக்கு 6 உயிர் காதலி ஆனா எனக்கு யார் தெரியுமா யாரப்பா 10 மணி 11 மணி நம்ம நாடகம் பாத்துக்கிறாங்க அவங்களை கேள அவங்க சொல்லுவாங்க ஏமா யார் அது கேட்டுக்கடா கொண்டாட்டியா கேட்டுக்கடா சரியான சண்டை ஆ. எதற்காக இந்த நாடகம் எதற்காக நாடகம் நாடகம் எதற்காக ஏய் ஏய் என்ன கேள் என்ன கேள்றா என்னடா எப்பா டேய் ஏய் எல்லாரும் பங்காளிங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பெரியாண்ட ஒரு பூஜை போட்டு எவ்வளவு சந்தோஷமா ஜீவானத்தை வர வச்சு நாடகம் ஆடுகிறாங்க அது மட்டும் இல்ல வந்து நீ வேனை விட்டு கீ இறங்கினியோ இல்லையோ வந்துருங்க வேனை கூட நிப்பாதுங்க சாப்பிடுங்க எவ்வளவு பரிமாறமா கூட்டாங்க உன்ன அப்ப கேட்கத்தானே எதுக்கு அப்ப கேட்டு நாடகம் எதுக்குன்னு சரியானர்களே ஆ, நாடகம் 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 எதுக்குடா பாவி அப்படி கேள்றா ஏய் இருந்தாலும் சொல்றேன் சொல்லு உனக்காக ஞாபகம் தான் இல்லையா உனக்கு ஞாபகம் இல்லையாடா பட்ட படிப்பு எனக்கு எப்படி ஒரு memory loss டா. உனக்கா உனக்கு ஒரு மெமரி லாஸ் தான் நான் சொல்றேன் முக்கியமான கதை இதை கேட்டுக்கோ சொல்லு பட்ட படிப்பு முடிச்சிட்டு வந்தேன் உன் கைத்துல நான் மாலை போட்டேன் போட்டேன் வேணும்னா மாலை கைத்துல வச்சிருக்கலாம் இல்லைன்னா கை கீழே போட்டுருக்கலாம் அதை விட்டுட்டு இவன் ஒரு வேலைக்காரன் இவன் ஒரு செருப்புக்கு சமம் சொன்னியா அதை கூட விட்டுறா
நான் மன்னிச்சிடேன்டா. நேத்து உங்க அண்ணன் வந்து பாசம் தந்த பரிசு போட்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஜாட்டி புல்லா எடுத்து டேய், டேய், சிரிக்காத. எப்பவுமே சொல்றேன். வருஷம் ஃபுல்லா நடிக்கிற ஒரே நாள் உனக்கு அடிச்சதுக்கு இப்போ ஒரு நாள் அடிச்சிருந்தாலும் நான் வாங்கியிருப்பேன்டா. நீங்க தான் எனக்கு பிரிவு கழிச்சிட்டு மொத்த ஜாட்டி பாவி. நான் அடிச்சது கூட இல்லடா. என் தங்கங்க 2 பேரும் அடிச்சதுக்கு பாரு. ஆமாடா. அப்புறம் இரு. உன் தங்கங்க அடிச்சாங்க, நான் வாங்கினேன். ஒரு வெள்ளவாசார நான் எப்படி வாங்கினேன்? நீ ஒரு கதாநாயகன் எப்படி வாங்கணும்? நீ வில்லவாசிக்கார குள்ளமா இருந்தாலும் சூத்த நான் சொல்றேன். இப்ப சொல்றேன். இப்படி மட்டும் இல்ல, திரும்படா. எங்க திரும்பு அப்படியே. திரும்பு. அப்படி ஆச்சாங்களா என்ன? என்னங்க இவங்கிட்ட என்னங்க பேசி மூஞ்சி பார்க்கறதே நமக்கு பிடிக்கலங்க. அப்படியே நம்ம 2 பேருக்கு அது கண்ணு கால் வச்சு கிட்ட வர ஏடா கட்டுக்கால வச்ச அதை கூட நான் மனுஷனுண்டா. இந்த ஊருக்காரங்க எங்கேயோ போய் துட்டு கொடுத்து காலி வாசனத்து சட்டி கொண்டாந்து அந்த சட்டி வச்சாடா பாதி படிக்கலாமா? சட்டி பக்கத்துல பத்துந்தாடா. இப்ப சட்டி வச்சாங்க, காலி வச்சு எப்படி ஆடுவாங்க? எப்படி ஆடுவாங்க? எவனா கம்மியாட்டி வச்சு வச்சுட்டே தளபதியாரே உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த நாட்டு மக்கள், இந்த கிராமத்து மக்கள் என் பெரியமை உட்காந்து பார்த்தோம். தெரியுங்களா? பெரியமை இந்த அதிபதி கட்சி என்ன கறாங்க அப்படின்னு கேட்டாங்க. யார் எம்மனாட்டியா? எப்படியானு அவங்க கேட்டாங்க. அந்த ஒரே வார்த்தைக்காக நாடு நகர உப்பு செட்டி நவீன செட்டி மொத்தமே எழுதி வச்சவன் பேர் மேல. அப்படியா? அவன் செட்டி போட்டு கேளு. டேய் நித்து. இப்போ உனக்கு ஒரே ஒரு சொல்றேன் பாரு. என்ன? உட்காந்துறாங்க பாரு. உங்க பெரியமாவா? ஆமா. உங்க பெரியமா இல்லடா. இங்க யாரு சொன்னாலும் பரவாயில்ல, என் மொண்டாட்டி செவடியானு. ஆனா என் வாயால என் மொண்டாட்டிய செவடியான்னு நான் சொல்ல மாட்டேன். செவடியா அவன் சொன்னா அவன் கூட்டு சாத்தியா? யாரா வாடா விலங்கு போடுறா இவன் கையில. டப்பான் எனக்கு எதுவுமே வரலடி. ஆனா இந்த விலங்கு ஆயிட்டு கூட இல்ல, உங்க கையில கொடுத்து விலங்கு போட வைக்கிறீங்க பாத்தியா? டேய் போடா உள்ள. டேய் போடா. டேய் திரும்பாத. என்னங்க இன்று முதல் இந்த நாட்டுக்கு மன்னவர் நீங்கள் மகாராணி நான் அல்லவா? நமக்கு எவ்வளவு வேலை கிடக்குது. நாட்டை மணிமுடி சுட்டு நல்ல முறையில் ஆள வேண்டும் அல்லவா? சரி இருக்கட்டும், நம்ம மணிமுடி அப்ப சுட்டிக்கலாம். என்னடி வேலை முட்டி போட்டி அதுவா? என்னமா ஆச்சு? ஐயோ நான் முழாம இருக்கிறேங்க. ஏண்டி பாவியா? பறவையெல்லாம் குழாயிட்டு முழுட்டு வந்தனடியே. அது இல்ல, கர்ப்பமா இருக்கிறேன். அப்பா நான் மன்னர் ஆகுறேன் இல்லையோ, இதை நம்ம கொண்டாட வேணும். ஓடியா நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சே மத்தியிலே மச்சான் பொட்டு வச்சே மத்தியிலே நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சுக்க ராசா விட்டு போன உதிர்ந்து போக வாசன ரோஜா நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை விட்டு போன உதிர்ந்து போகும் வாசன ரோஜா.
தங்கம் தான் எனக்கு சிங்கம் தான் அந்த கதை இப்போ அப்போ ஒரு சொந்த கதையாச்சு. உன்னைத்தான் காணாமத்தான் சோக கதையாச்சு. உன்னை நம்பி நெத்தியிலே பொட்டு வச்சேன் மத்தியிலே மச்சான் பொட்டு வச்சேன்